வணக்கம். இந்த வீடியோவில் 4/4/2026 சற்று முன் அகவலைப்படி உயர்வு, 3 மாத டிஏ நிலுவைத் தொகை, அரசு ஊழியர்களுக்கு 2 ஜாக்பாட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவலைப்படி அறிவிப்பு சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. மார்ச் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய டிஏ உயர்வு சார்ந்து ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவருடைய கவனமும் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்பாக அகவலைப்படி அதிகரிப்பு உயர்வு குறித்து அறிவிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை. இதன் காரணமாக தற்போது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வார தொடக்கத்தில் அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்து அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அகவலைப்படி கணக்கீடு என்பது AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி 2025 ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை உள்ள 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இதன் மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. டிஏ சதவீதம் ஈக்குவல் டு AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த ஃபார்முலா அடிப்படையில் AICPIW தரவு 12 மாத சராசரி 145.5 வந்துள்ளது. அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் 145.54 பெருக்கல் 2.88 ஈக்குவல் டு 419.15. 419.15 மைனஸ் 261.42 ஈக்குவல் டு 157.73. 157.73 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100 ஈக்குவல் டு 60.33%. இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அகவலைப்படி டிஏ 60.33 ஆகும். இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள அகவலைப்படி 58லிருந்து 2% அல்லது 3% உயரலாம். அதாவது குறைந்தபட்சம் 60% அதிகபட்சம் 61% வரை செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மார்ச் மாதம் 25ஆம் தேதி கடைசியாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதிய டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிப்பு வெளிவரவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். இந்த நிலையில் அனைவருடைய கவனம் தற்போது அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் கூட்டம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் அப்போது அகவலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். அதாவது அறிவிப்பு எப்போது வெளியிட்டப்பட்டாலும் 2026 ஜனவரி 1 முதல் முன் தேதியிட்டு இது அமலுக்கு கொண்டு வரப்படும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களுக்கான டிஏ அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். அதாவது 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகையும் ஏப்ரல் மாதத்திற்கான டிஏவும் சேர்த்து ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களுடைய சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை உண்டு செய்யும். 7வது ஊதிய குழு பரிந்துரை 2025 டிசம்பர் 31 முடிவடைந்தது. அதற்கு பின்பு வரக்கூடிய முதல் டிஏ உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்த விவாதங்கள் நடைபெற்று வருவதால் டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டம் இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.